வணக்கம். நேற்றைக்கு நாம ஓஆர்பி அதாவது ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை எந்த மெத்தட்ல யூஸ் பண்ணா ஃபெயிலர் இல்லாம நல்ல ஒரு ஏர்னிங்ல டெய்லி பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நம்ம ஏதோ ஒரு எந்த அளவுக்கு கரெக்டா ஒர்க் ஆயிருக்குன்றத ஒரு ரிவ்யூ உங்களுக்காக போட்டோம்னா சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ நேற்று பார்த்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியோட ரிவ்யூ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் டேட்டா என்எஸ்சி வெப்சைட்ல மார்க்கெட் டேட்டா போறோம். இதுல ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ கிளிக் பண்றோம். இப்படி கிளிக் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை கவனிக்கிறோம். அரௌண்ட் ஒரு 9:15 அந்த ரேஞ்சில் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பார்த்தோம்னா கண்டினியூஸா நேற்று தொடர்ந்து இன்னைக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டு இருக்கு. மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன செய்யறோம்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸை செலெக்ஷன் பண்றோம். அப்போ நான் சொன்ன மாதிரி பாட்டம்ல இருக்கிற இந்த 4 ஸ்டாக்ஸ்ல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இந்த எல்டிஐஎம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெமோ கொடுக்க போறேன். போறோம் ட்ரேடிங் வியூல போயிட்டு எல்டிஐஎம் செக் பண்றோம். இப்போ இந்த ஸ்டாக்ஸை ஒரு நல்ல பிரேக் அவுட் சிஸ்டம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததால இதை நாங்க ஈக்விட்டியில ஆப்ஷனாகவும் ஃபியூச்சர்லையும் இல்ல ஈக்விட்டியாகவோ நாம ட்ரேடிங் எடுத்துக்கலாம். அப்போ நான் சொன்ன மாதிரி இதுல எல்டிஐஎம் இப்ப பாத்தீங்கன்னா எல்டிஐஎம் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் மிகப்பெரிய டவுன் ட்ரெண்ட்ல இங்க மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதை நாம எப்படி பண்ணணும்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ இது ரெண்டுத்தையும் நாம மார்க் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நேற்றே நான் சொல்லி கொடுத்துட்டேன். பட் ரிவ்யூ நேற்று அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த லிங்கையும் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ இந்த ஹையும் லோவையும் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா கேண்டில் நாம 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்றோம். இது வெரி இம்பார்ட்டன்ட். யூடியூப்ல யாரும் பெரும்பாலுமா இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. ஓஆர்பியில் எவ்வளோ விஷயங்களை நிறைய சேனல்ஸ்ல சொல்லியிருக்காங்க. பட் உங்களுடைய ட்ரேடிங் அக்யூரசி இந்த சிஸ்டம்ல பண்ணும்போது உங்களுடைய அக்யூரசி லெவல் 100% இருக்கும். ஃபெயிலியர்ன்றதே இருக்காது. அப்போ இங்க பாருங்க நான் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை லோவையும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். டோட்டலா வித்தின் 1 மினிட்ல அதாவது 9 மணி 16 நிமிஷத்துல 5643ல இருந்து 5414 ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்டுக்கும் மேல டவுன் ஆயிருக்கு. 230 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட டவுன் ஆயிருக்கு. ஒரு நிமிஷத்துல இது ஃபார்ம் ஆகி ரிவர்ஸ் அடிச்சிருக்கு, திரும்பவும் கீழே இறங்கியிருக்கான். ஸோ 200 பாயிண்ட்ஸ்ங்கிறது ஒரு 5000 rupees ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கோட வேல்யூல இருக்கிறது 200 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்குன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் 4% அந்த ஸ்டாக்கோட வேல்யூல. இதை நாம ஆப்ஷன் ட்ரேடிங்ல எடுக்கும் போது நம்மளுடைய அக்யூரசி லெவல் அப்ராக்சிமேட்டா நம்மளுடைய மணி டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப பார்ப்போம். இப்போ இந்த ஈக்விட்டியில நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட் கேண்டில் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த இடத்துல கூட எடுக்கலாம். ஸோ ஃபுல் கேண்டில் பிரேக் அவுட் ஆகி வெளியில வந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம இங்க என்ட்ரி ஆயிருந்தால் கூட ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்மளோட அடுத்த ரிவ்யூ நிப்டியில பார்ப்போம். நிப்டி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்னு. ஸோ மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல வழக்கம் போல இந்த ஓஆர்பி ரூல் படி நம்ம ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்டேன். இப்போ நாம ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டிலுக்கு சேஞ்ச் பண்றோம். ஆனால் நான் நிப்டியில நான் இந்த மெத்தடை யாருக்கும் சொல்லி தர்றது இல்லை. இதுக்கு வேற ஒரு ரகசியம் என்னன்னா
நம்மளுடைய ட்ரேடிங் அக்யூரசி லெவல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிப்டியில வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேட் தான் பண்ண போறோம், ஆப்ஷன் பையிங். அப்ப இந்த ஆப்ஷன் பையிங் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வரும்போது ரியல் இண்டெக்ஸோடைய மூவ்மெண்ட்டுக்கும் ஆப்ஷனுடைய மூவ்மெண்ட்டுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை வந்து 2 சார்ட்டா தனித்தனியா நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில நேரத்துல வேகமா இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும், ஆப்ஷன் வந்து பிரீமியம் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும். சில நேரத்துல பிரீமியம் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கும், இண்டெக்ஸ் ஸ்லோவா இருக்கும். ஸோ அதனால அதனுடைய கணிப்பை வச்சுக்கிட்டு நாம எந்த ஒரு டிசிஷனும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நம்மளுடைய ட்ரேடிங் அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகணும்னா நிப்டி 50யோட ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணோம் அட் தி மணியில. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மார்க்கெட் வந்து 21,400 இருக்குன்னு சொன்னா 21,400 பி மார்க்கெட்ல நாம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்கிரிப்டை இப்போ பார்த்தீங்கன்னா 21,400 பி இதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல அந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக நாம மெயின்டைன் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நான் சேஞ்ச் பண்ணி அகைன் மார்க் பண்றேன் கரெக்டா 18th. ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜி நீங்க பார்த்துருக்கலாம், எவ்வளோ யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கலாம். பட் ட்ரேடிங் அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ். இப்போ நாம் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு நான் இதை சேஞ்ச் பண்றேன். நம்ம எங்க என்ட்ரி எடுக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெரி குட். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து இந்த ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் ஆன இடம் வந்து இதுதான். அப்போ நாம எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும்னா 78க்கு மேல போனாதான் என்ட்ரி ஆகணும். அரௌண்ட் 79 கூட வச்சுக்கலாம். என்னுடைய ஹை வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 77.10. அப்போ 78க்கு நாம பொசிஷன் வைக்கலாம். அப்போ 78 போது இங்க தான் பிரேக் அவுட் ஆகுது. இங்க பிரேக் அவுட் ஆன உடனே, அதாவது 9:46 பிரேக் அவுட் ஆன உடனே இந்த இடத்துல 128 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. நாம வந்து நிப்டில சேஃப் ஜோன்ல இருக்கணும்னா 15 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைக்கிறது சேஃப். டார்கெட் பாருங்க 15 பாயிண்ட்ஸ். என்ன ஸ்டாப் லாஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த இடம் அவ்வளவுதான் கிடைக்கும் நமக்கு. பிரேக் அவுட் ஆனா 78, 51. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் 26 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வருது. பயப்படாம வைங்க, ட்ரிகர் ஆகாது. நமக்கு அந்த 15 to 20 பாயிண்ட்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியா போயிட்டு டார்கெட் அச்சீவ் ஆகுது. இந்த சிஸ்டம் கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா நான் நேற்று சொன்ன மாதிரி தான், தினமும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு உங்க மைண்டை வந்து சரியா வச்சுக்கணுமா தவிர ஸ்ட்ராட்டஜியை நம்ம குறைச்சு பேசி பிரயோஜனம் கிடையாது. அது அதனுடைய போக்கில் தான் போயிட்டு இருக்குன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை உறுதியா பிடிச்சிக்கணும், அதை பற்றி ஒரு தெளிவான அறிவு வேணும். அப்படி இருந்தால் எல்லாருமே ட்ரேடிங்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு